வணக்கம், வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். இன்றைக்கி எல்லோருக்கும் பிடிச்ச சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச கொண்டக்கடலையை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்குங்க. கொண்டக்கடலை மூழ்கி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துருங்க. கடாய் வச்சுங்க. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. 2 இஞ்சி துண்டு சேர்த்துக்குங்க. 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். 2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாய் வச்சுங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு, 1 பெரிய ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது போல் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடும். இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு மிதமான சூட்டில் வேக விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கியிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலை அந்த வேக வச்ச தண்ணியோடு இது கூட சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக அரை ஸ்பூன் உலர்ந்த மாங்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மாங்காய் பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க. இல்லைன்னா மசாலாவை இறக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அரை எலுமிச்சம்பழத்தோடைய சாறை ஊற்றி இறக்கிக்கோங்க. மாங்காய் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடியே கொண்டக்கடலை வேகும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. மசாலாவை மூடி போட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா மசாலாவில் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை தூவி 1 முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டக்கடலை மசாலாவை இறக்கிடுங்க. இந்த சன்னா மசாலா சப்பாத்தி, பூரி, நான், புலாவ், ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.